சந்தேகத்தின் பேரிலே பிடிபடுகிறவர்களையும் அடித்தே கொன்று விடுவது என்ற நிலைமை இனி இருக்கக்கூடாது. சிவகங்கை மாவட்டத்தில் விசாரணைக்கு போலீசாரால் அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்துள்ளது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் மதிமுக தலைவர் வைகோ கருத்து தெரிவித்துள்ளார். பிறகுதான் ஒரு நடவடிக்கை என்ற பெயரிலே ஒரு ஒப்புக்கு அதிமுக அரசு செய்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக இதை தலையிட்டிருந்தாலும் காவல்துறையினரிலே நல்லவர்கள் இருக்கிறார்கள், நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள், மனிதாபிமானம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அந்த மனிதாபிமானத்தை இழந்துவிட்டு இப்படி சந்தேகத்தின் பேரிலே பிடிபடுகிறவர்களையும் அடித்தே கொன்று விடுவது என்ற நிலைமை இனி இருக்கக்கூடாது. காவல்துறை வழக்கு போடட்டும், அந்த வழக்கிலே சாட்சியங்களை கொண்டு வந்து நிறுத்தட்டும், அந்த வழக்கிலே என்ன நீதிபதி தீர்ப்பு கொடுக்கிறாரோ அதை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். அப்படி இருந்தால் தான் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். எனவே காவல்துறை குறிப்பாக காவல் நிலையங்களில் போலீஸ் ஸ்டேஷன்களில் சித்திரவதையும் மரணமும் இனிமேல் நடக்கக்கூடாது, நிகழக்கூடாது. அந்த பொறுப்பை காவல்துறையினுடைய டிஜிபி முதல் இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் அந்த நிலையை உருவாக்க வேண்டும். இந்த அரசுக்கு நாங்கள் எங்களை பொறுத்தமட்டில் பக்கபலமாக என்றும் இருப்போம். அரசு உடனடியாக செயல்பட்டு 6 கான்ஸ்டபிளை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டார்கள். காவல்துறை தலைமை அதிகாரிகளை அழைத்து எப்படி இதை அணுக வேண்டும் என்று முதலமைச்சர் ஆலோசனைகள் சொல்லியிருக்கிறார். அதனால் தான் விசாரணை வேண்டும், அது உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவருடைய கண்காணிப்பிலே அந்த விசாரணை நடக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.